வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மாம்பழத்துல மாம்பழ பால்கோவான்னு ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள நீங்க உங்க வீட்டுல செய்து பாருங்க. இப்போ மாம்பழ பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே அசத்தலான அட்டகாசமான மாம்பழத்தை வச்சு பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் 150 கிராம் அளவுக்கு கற்கண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி 3 பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இதையும் தோல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேன்ல 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மாம்பழ பால்கோவா யாரும் மோஸ்டா டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வருஷம் மாம்பழ சீசனுக்கு இதை செய்யாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக செய்வீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். பாருங்க, பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. பாலை வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கரண்டி எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். அடி பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பேனில் சைட்லலாம் அப்படியே அந்த பால் ஏடு படிஞ்சிருக்கும். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுருங்க. நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். இது நல்லா 3/4 லிட்டர் அளவுக்கு திக்காகி வரணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, பால் நல்லா திக்காகி 3/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை எடுத்து சேர்த்துடலாம். இங்க பாருங்க, இந்த பதத்துல நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து பால்ல சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட்டை ஒவ்வொரு வாயம் சாப்பிடும்போது அப்படியே மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அதுவும் இந்த மாம்பழ ஸ்மெல் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். மாம்பழம் யாருக்கு தான் பிடிக்காது? மாம்பழத்தோட பால் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த மாம்பழம் நல்லா கொஞ்சம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விட்டாலே நல்லா கொஞ்சம் கரைஞ்சிடும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 15 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடுங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, பால் நல்லா திரிஞ்சு போயிருக்கு. பால் திரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பால்கோவாக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பால் நல்லா திரிஞ்சு அதுல இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்வீட்டை செய்யும் போது கொஞ்சம் பக்குவமா பக்கத்திலே இருந்து செய்யுங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கற்கண்டை எடுத்து சேர்த்துடலாம். 150 கிராம் கற்கண்டே கரெக்டா இருக்குங்க. ஏன்னா மாம்பழத்துல வேற கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம கற்கண்டு சேர்த்ததும் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகணும். பக்கத்திலே இருந்து ஹை ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த தண்ணி எல்லாம் ரெடியூஸ் ஆகிடுங்க. இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா வத்தி இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு தண்ணி. இது இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகி வரட்டும். பேன்ல ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம அவ்வளோ நெய் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது நல்லா 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்க பேனில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்க பால்கோவா. நம்ம நெய் கூட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்க. இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக அட்டகாசமான மேங்கோ பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு டிசைனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் மாம்பழம் வாங்கி வீட்டில் மேங்கோ பால்கோவா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.